ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கதைப்போமா. அழகே அழகு சீரியலில் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா? அப்போ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க. இதுக்கு முன்னாடி ராஜலட்சுமி மாதிரி ஒரு மாமியாருக்கு மதி மாதிரி ஒரு மருமக தான் கரெக்டாக இருப்பான்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். மதி ரூம்குள்ளேருந்து வெளியே வந்து மலர்கிட்ட, அக்கா எனக்கு தலைவலியாக இருக்குது. மதி ரூம்குள்ளேருந்து வெளியே வராங்க. நம்ம சுரேஷ் காலையில் எழுந்திரிச்சு காஃபியை குடிச்சிட்டு டம்ளர் அப்படியே கீழே வச்சுட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்பிடுறாரு. மதி உடனே, அக்கா யார் இந்த காஃபி குடிச்ச டம்ளர் இங்கேயே வச்சுருக்கிறதுன்னு கேட்க, மலர் சொல்கிறாங்க, சுரேஷ் தான் வச்சாங்க மதி, நான் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு மலர் எடுக்க போகிறாங்க. ராஜலட்சுமி இருந்துட்டு, மலர் நீ எதுக்கு எடுக்கிற? அவள் புருஷன் குடிச்ச டம்ளரை கூட அவளால் எடுக்க முடியாதா அப்படின்னு ராஜலட்சுமி சொல்ல, இது இருந்துக்கிட்டு, அவங்கவுங்க காஃபி குடிச்ச டம்ளரை அவங்கவுங்க எடுத்து போடணும், இதை கூட உங்கள் பையனால் எடுத்து சிங்கில் போட்டு போக முடியாதா? பின்னாடியே ஒரு ஆள் வேலை செஞ்சிட்டே இருக்கிறது தான் வீட்டில் இருக்கவங்களுக்கு வேலையா அப்படின்னு மதி சொல்ல, ராஜலட்சுமி இருந்துட்டு, என்ன வேலைக்கு போகிறன்ற திமுறா உனக்கு? ஆம்பளைங்க வெளியே போனால் இந்த வேலையெல்லாம் நம்ம தான் செய்யணும், எல்லா வேலையும் அவனே செஞ்சுக்கிறதுக்கு நீ எதுக்கு பொண்டாட்டின்னு வீட்டில் ஒருத்தி இருக்க? ராஜலட்சுமி கேட்க, மதிக்கு உடனே கோவம் வந்து, ஓ உங்கள் பையனுக்கு வேலை செய்ய தான் என்னை கல்யாணம் பண்ணி வச்சிங்களா? நீங்கள் சின்ன வயசுலேருந்தே எடுத்த இடத்துல போடணும்னு சொல்லி கொடுத்துருந்தா அவங்க ஏன் இப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னு மதி சொல்ல, ரெண்டு பேத்துக்கும் உடனே சண்டை ஆயிடுது. ராஜலட்சுமி இருந்துட்டு, நான் எப்படி புள்ள வளர்க்குறது நீ எனக்கு சொல்லித்தரையா? நீ உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு ஒழுங்காக வளர்த்துருக்காங்களா? இவங்கக்கிட்ட எப்படி மரியாதையாக பேசணும்னு கூட தெரியல, நான் சரியாக புள்ள வளர்க்கலன்னு சொல்கிறியா? நீ உங்கள் வீட்டில் தான் ஒன்றை சரியாக வளர்க்கல, வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம பேசுகிற, நீ என்ன புள்ள வளர்க்க தெரிலன்னு சொல்கிறியா? போனால் போதும் அமைதியாக இருந்தால் ரொம்ப வாய் நீண்டுட்டே போதும் உனக்கு, எதிர்த்து பேசுகிறதெல்லாம் உன் வீட்டோட நிறுத்திக்க சரியா, இங்கே கொண்டுட்டு வராத அப்படின்னு சொல்ல, மதி சொல்கிறாங்க, நான் எதிர்த்துலாம் பேசலையே, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணேன், பெரியவங்களை எப்படி மதிக்கணும் மரியாதை கொடுக்கணும்னு எங்கள் வீட்டில் நல்லா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, இல்லை எங்கள் அப்பா அம்மா சரியாக தான் வளர்த்துருக்காங்க, நீங்கள் தான் உங்கள் பிள்ளையை சரியாக வளர்க்கல, நீங்கள் சரியாக வளர்த்துருந்தா உங்கள் பிள்ளை என் காஃபி குடித்த டம்ளர் இங்கே போட்டு போகிறாரு, துண்டை காயப்படாமல் பெட்டில் போட்டு போகிறாரு, வந்து அழுக்கு துணியை கழட்டி அப்படியே பெட்டில் போடுறாரு, இதை எடுத்து அழுக்கு கூட போடணுன்னு கூட நீங்கள் சொல்லி திறந்து வளர்க்கலையா உங்கள் பிள்ளைக்கு? எங்கள் வீட்டில் யாரும் தோடின துண்டை பெட்டு மேலே போடல, தேவையில்லாமல் எங்கள் அப்பா அம்மாவை குறை சொல்லாதீங்க. உடனே ராகவன் வெளியே இருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே ராஜலட்சுமி அவங்கள பார்த்த உடனே, ஐயோ 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 எரிஞ்சு பேசுகிறா பாரு, என்ன என்னால் முடியல, மயக்கமே வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே உட்காந்துடுறாங்க. ராகவன் உடனே, ராஜலட்சுமி என்னாச்சு அப்படின்னு கேட்க, எல்லாரும் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை மாமா, அத்தைக்கு சும்மா தலைவலிக்குதான் அப்படின்னு மறைச்சி பேசுகிறாங்க. ராஜலட்சுமி உடனே இருந்துட்டு, என்னடி அவளுக்கு நீ சப்போர்ட்டா? இவ்வளோ நேரம் அவன் என்னை எந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கா, அவர் வந்தோடனே ஒன்றுமே நடக்காத மாதிரி பேசுகிற, என்ன இவ சொல்லி கொடுத்தால எல்லாம் சொல்லிட்டு ராகவன் கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க நமக்கு புள்ள வளர்க்க தெரியலையா, நம்ம சரியாக புள்ள வளர்க்கலையா, நம்ம புள்ள வளர்க்க தெரியாமையாங்க 5 பிள்ளைய பெற்று படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், வீட்டில் இருக்க ஆம்பளைங்கெல்லாம் சோம்பேறியாங்க, இதெல்லாம் ஒன்றுமே தெரியாதான், இவளை மட்டும்தான் நல்லா வளர்த்துருக்காங்களா இவங்க வீட்டில், இவளுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும்னு பேசுகிறாங்க. ராஜலட்சுமி அழுதுகிட்டே சொல்ல, ராகவன் உடனே கோவம் வந்து கிட்ட வேகமாக எழுந்திருச்சு, என்ன 4 எழுத்து படிச்சுட்டா உன் வாய்க்கு வந்தபடிலாம் பேசுவியா நீ? இன்னும் இந்த வீட்டில் சரின்னு எல்லாத்துக்கும் பொறுமையாக போயிட்டுருக்க, நீ என்ன ஓவராக வாய் பேசிகிட்டு இருக்க? உங்க பொண்ணா அடக்க உடக்கமாக இந்த வீட்டில் இருக்க பாரு, அதை விட்டுட்டு ஆம்பளைக்கு சரிசமமாக நிற்கணும்னு பார்க்காத. ராஜலட்சுமி சொல்கிறாங்க, ஒன்றுமே சொல்லலைங்க, காஃபி குடிச்சிட்டு டம்ளர் இங்கே வச்சுட்டு போயிட்டான், எடுத்து போடு மதின்னு தாங்க சொன்னேன், அதுக்கு என்னை என்னென்னமோ பேசுகிறாங்க. ராஜலட்சுமி அழுதுகிட்டே சொல்ல, இருந்துட்டு சொல்கிறாங்க, உங்கள் வீட்டிலலாம் அப்பா காஃபி குடிச்ச டம்ளர் உங்கள் அப்பாவே தான் போய் விளக்கி வச்சுப்பாரா, இல்லை உங்கள் அம்மா எடுத்து வைப்பாங்களா அப்படின்னு சொல்ல, மதி உடனே, எங்கள் வீட்டில் காஃபி குடித்தா டம்ளரை சிங்கில் தான் போடுவாங்க, யாரும் வச்ச இடத்துலையே அப்படியே வச்சுட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, ராகவன் உடனே, ஏய் அதெல்லாம் இங்கே பேசாத, நீ உன் வீட்டில் உன் அப்பா அம்மா எப்படி நடந்துக்கிறாங்களோ அது உங்கள் வீட்டோட நிறுத்திக்க, உங்கள் அப்பா உங்கள் அம்மாவுக்கு துணி துவைப்பார், சமைப்பார், பாத்திரம் விளப்பார், இங்கேயும் நாங்களும் வந்து உனக்கு என்ன பாத்திரம் விளக்கிட்டு உட்காந்துருக்கணும்னு நினைக்கிறியா? வீட்டில் வேணால் ஆம்பளை பொம்பளை மாதிரி நடந்துக்கலாம், ஆனால் எங்கள் வீட்டில் ஆம்பளை தான், பொம்பளை தான், ஆம்பளைக்கு சரிசமமாக நிற்கணும்னு பார்க்காத, எல்லாம் ஃபஸ்ட்டு வேலைக்கு அனுப்புனது தப்பு, 4 எழுத்து படிச்சுட்டா என்ன வேணாலும் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்ல, மதியனே இதை பாருங்கள், தேவையில்லாமல் என் படிப்பை பற்றி எங்கள் வீட்டை பற்றிலாம் இழுத்து பேசாதீங்க, தப்பு பண்ணது நீங்கள் ஏங்க என்னையவே குறை சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ராஜலட்சுமி இருந்துட்டு, பார்த்தீங்களாங்க உங்களையவே இவ எப்படி பேசுகிறான்னு, எல்லாம் யாருக்கும் அடங்க மாட்டாங்க, நீங்கள் சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி உடனே வீட்டுக்கு வர சொல்லுங்கள், இவ இந்த வீட்டில் இருக்கணும், இல்லை நம்ம இந்த வீட்டில் இருக்கணும். உடனே ராஜலட்சுமி ராகவனும் சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. சுரேஷ்கிட்ட சொல்கிறாங்க, டேய் சுரேஷ் எங்கடா இருக்க, உடனே வீட்டுக்கு கிளம்பி வாடா,
நான் முக்கியமான வேலையாக இருக்கேன்ப்பா. ஏன்ப்பா இதான் முக்கியமான விஷயமா? பொண்டாட்டி அம்மாவை என்ன பண்ணி வச்சிருக்கான்னு வந்து பாடுறா அப்படின்னு சொல்ல சுரேஷ் உடனே வேகமாக வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க.